வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட பழைய பிசிஸ் அல்ல லேப்டாப்ஸ் வந்து எப்படி இன்னும் ஃபாஸ்ட் ஆகலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட பிசி லேப்டாப்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்கிறது காரணமே உங்களோட பழைய ஹார்ட் டிஸ்க்காக தான் இருக்கும். நான் வந்து இப்போ இருக்க பிசிஸ் வந்து சொல்லலை, நீங்கள் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வாங்கியிருக்கலாம் பிசிஸ் அல்ல லேப்டாப்ஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்டி இல்லாத மாதிரி வேரியண்ட் வந்து வாங்கியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அப்போயே வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் அப்பயே எஸ்எஸ்டி போட்டாலும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போயும் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்கள் லேப்டாப்ஸில் இல்லை பிசியில் இருக்குது. பிசியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் லேப்டாப்ஸில் வந்து உங்களால் ஹார்ட் டிஸ்க் தூக்கிட்டு உங்களால் SATA SSD தான் போட முடியும். கேமிங் லேப்டாப்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து NVMe SSD ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதர் விவோக்ஸ் இந்த மாதிரி இதுலேயும் இப்போ வர கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க M.2 ஸ்லாட்ஸு. ஸோ அந்த மாதிரி ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் வந்து SSD வாங்கி அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு SSD வந்து தேவை. நான் வந்து க்ரூசர்லேருந்து ஒரு 500 GB SSD M.2 NVMe SSD வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா DRAM கேட்ச் வந்து இல்லாத வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ இதுதான் எனக்கு வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நீங்கள் சப்போஸ் வாங்குற மாதிரி இருந்தால் DRAM கேட்ச் இருக்க மாதிரி வாங்கிங்க. ஸோ பின்னாடி உங்களுக்கு வந்து DRAM கேட்ச் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரமாக ஸ்லோவாக ஆகாமல் இருக்கும். ஸோ இதை எப்படி உங்களோட லேப்டாப்ஸில் வந்து அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்பில் வந்து OS வந்து ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்குது. பட் NVMe ஸ்லாட் இருக்குது. இதை தான் நம்ம வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி பார்க்க எந்த அளவுக்கு டைம் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 செகண்ட்ஸ் டைம் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம SSD பார்த்துட்டு இதோட டைமிங் செக் பண்ணுவோம். இப்போ டிசேபிள் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படும். நீங்கள் வந்து கரெக்டான டூல்ஸ் வந்து எப்பயும் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இப்போ டூல்ஸ் அதிகமாக இல்லை, ஸ்க்ரூ டிரைவர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைடில் இருக்க எல்லா ஸ்க்ரூஸையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சென்டராகவும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிருந்தால் உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ ஏதாவது ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அழுத்தி பாருங்கள் ஏதாவது ஸ்க்ரூ இருக்கா அப்படின்னு. இல்லை நீங்கள் எல்லா சைடும் கட்டிட்டு நீங்கள் லேப்டாப் தூக்கும்போது இந்த இடத்துல உடைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்க்ரூவும் வந்து நம்ம கழட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு டூல் வச்சு நீங்கள் வந்து எடுத்துடலாம். பட் இப்போ ஏன்னா டூல் இல்லாதனால நான் கை வச்சு எடுக்கிறேன். நீங்கள் கை வச்சு எடுக்காதீங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் டிஸ்அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்டரி ப்ளக்கை தான் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆக வந்து நிறையா சான்சஸ் இருக்குது. அண்டு இதுதான் பார்த்திங்கன்னா இந்த NVMe ஸ்லாட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரேமு, இன்னொரு ரேம் ஸ்டிக் போடுறதுக்கான ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுதான் பார்த்திங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க்கு. நீங்கள் தூக்கிட்டு உங்களோட ஹார்ட் டிஸ்க்காக இருந்துச்சுன்னா தூக்கிட்டு வந்து நீங்கள் சட்டா போட்டிருக்க மாதிரி ஹார்ட் டிஸ்க் வாங்கி வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதை விட இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியும் கூட. அண்ட் ஏதாவது தூசு இருந்தால் அப்படின்னா ரிமூவ் பண்ணுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இந்த இடத்துல எது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆக வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா தூசு இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணது இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா. ஸோ இதையும் பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ரஷ் மாதிரி சின்ன மைனூட்டான ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதையும் வச்சு க்ளீன் பண்ண பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட பவர் பட்டனை வந்து ஒரு 2 செகண்டுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது பவர் வந்து இருந்துச்சுன்னா டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் பக்கத்தில் காமிக்கிறேன்.
இதுக்கு கீழே இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை மாடியூலு. ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த இடத்துல கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே ஸ்க்ரூ போட்டுடலாம். இந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுக்கு வந்து 5 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாரண்ட்டி கிடைக்காது. ஸோ அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி ஃபேன்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக குப்பை இருந்துச்சு. இது மட்டும் எதாவது ப்ளோவர் மாதிரி இருந்தால் அடிச்சிருங்க, இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ, இதுக்கப்புறம் வேலை முடிஞ்சது. நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிசி ஆன் ஆகிடுச்சு. உள்ளே எஸ்எஸ்டி டிடெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் ஆகலை. ஸோ இது பிரச்சனை இல்லை. ஆமாம், இங்கே இதோட டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்மளோட எஸ்எஸ்டி இருக்குது. இது 500 GB. இதில் வந்து பார்த்திங்கன்னா 450 சம்திங் அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்லோக்கேட் ஆகிருக்கு. இது வந்து பிரச்சனை இல்லை. அப்புறம் அந்த சாஃப்ட்வேரே பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ண சாஃப்ட்வேரே பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ புதுசாக எஸ்எஸ்டி வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரூசியலே பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருவாங்க. அந்த அவங்க வெப்சைட்டில் நீங்கள் வந்து க்ரூசியல் /support/SSDயில் போனீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பண்ணல. ஏன்னா வந்து A2Dயோட வீடியோ வந்து பார்த்துருந்தேன். ஸோ அதை பார்த்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ரீம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ A2D சேனலோட வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அது. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட எஸ்எஸ்டியிலேருந்து இப்போ பழைய ஹார்ட் டிஸ்கில் தான் பார்த்திங்கன்னா என்னோட OS வந்து இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்எஸ்டிக்கு வந்து அப்படியே பூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ரீம் ரிஃப்ளெக்ட் வந்து தேவை. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற இதை வந்து அப்படியே க்ளோன் பண்ண போகிறோம் எஸ்எஸ்டிக்கு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து க்ளோன் பண்ணிக்க பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்து எந்த டெஸ்க் டு எந்த டெஸ்க் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களோட டேட்டா லாஸ்ட்டாக வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதை முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இது நீங்கள் SSD டு SSD வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். பட் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் டு SSD மூவ் ஆகிறனால கொஞ்சம் ரொம்பவே டைம் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு, 2.5 மணி நேரம் பக்கமாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் க்ளோஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டிஸ்க் வந்துடுச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம SSD இருக்க டிஸ்க்கு.
ஸோ பட் இதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பூட்டபிள் ட்ரைவாக இந்த எஸ் இப்போ ஆனால் பூட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தான் இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ பயாஸ் செட்டிங்ஸில் போய் மாற்றணும். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே இதே ஃபைல் தான் பார்த்திங்கன்னா அங்கேயும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பூட்டபிள் டிவைஸை மாற்றிட்டு இதை வந்து டெலிட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஷட் டவுன் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பயாஸ் செட்டிங்ஸ்குள்ளே வந்து போக போகிறோம். என்டர் செட்டப் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பயாஸ் செட்டிங்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் மோட், இது ஒவ்வொரு லேப்டாப்பும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செட்டிங் ஒவ்வொரு விதமான இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ உங்களது எப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த P1 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாற்றணும். விண்டோஸ் இந்த CT அப்படிங்கிற இந்த க்ரூசியல் ஹார்ட் டிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மெனுவை வைக்கணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா P1 போயிடுச்சு. ஸோ இதை வந்து அப்படியே சேவ் பண்ணணும். F10 கொடுத்தீங்க அப்படின்னா சேவ். இங்கேயே பார்த்திங்கன்னா சைட்ஸில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து F10 கொடுத்தீங்க அப்படின்னாலே சேவ் ஆயிரும். ஸோ இப்போ வரது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நம்ம க்ரூசியல் ஹார்ட் SSD பண்ணால் அது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து இப்போ பூட் ஆகும். இப்போ நம்ம போட்ட 500 GB SSD இப்போ வந்து பூட் பேஸாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த விண்டோஸ் லோகோ வந்து பார்த்திங்கன்னா அது எதில் இருக்கோ அதில் தான் இருக்கும். ஸோ அண்டு இப்போ வந்து நீங்கள் வந்து இதை டெலிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் ஸோ இந்த மொத்த ப்ராசஸருமே பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் எப்படி மாற்றுறது அப்படின்னு வந்து ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோனா A2D சேனல் வந்து அந்த வீடியோ லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க, அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். இதுக்காக நீங்கள் சர்வீஸ் சென்டர் போகணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது, நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு இதை வந்து நீங்கள் லேப்டாப் பேக் வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வாரண்ட்டி போயிருமா கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் உள்ள ஃபிசிக்கலாக ஏதாவது டேமேஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாரண்ட்டி வாய்ட் ஆகும். அதர்வைஸ் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து குறைஞ்சிருக்கு. சாரி, பாதிக்கு பாதி வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும்.